அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா கோழி கருவாடு எப்படி செய்ய போகிறேன், எப்படி செய்யறேன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கருவாடு சுத்தம் பண்ணிக்கலாம். சட்டி சூடாகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூட கருவாடு போட்டுக்கலாம். கருவாடு டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக ஒரு பாதி எலுமிச்சை பழம் ஊற்றிக்கிறேன். அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும், இது லேசாக மசாலாக்காக போட்டுக்கலாம். அவ்வளோதான், கருவாடு ரெடி ஆகிட்டு இறக்கிக்கலாம். இந்த மாதிரி தோழி கருவாடு வறுவல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுதா தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.